ஏழாம் திருமொழி. கற்பூரம் நாருமோ. பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடும் சுற்றமாக்குதல். பாசுரம் 64. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவளச் செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுப்ப சித்த மாதவந்தன் வாழ்ச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஆழி வெண்சங்கே, மத யானையின் மறுப்பினை முறித்த கண்ணபிரானுடைய திருவிதழ்களின் சுவை மற்றும் நறுமணத்தின்பால் விருப்புற்று உன்னை ஒன்று கேட்கின்றேன். கண்ணபிரானின் அழகிய பவளத்தின் நிறத்தையொத்த செவ்விய வாயானது கற்பூரம் போல் நாருமோ, அன்றி கமலப்பூ போல் நாருமோ, தேன் போல் இனித்திருக்குமோ சொல். பாசுரம் 65. கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்திடரில் குடியேறி தீய அசுரர் நடலை பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே. நற்சங்கே, கடலில் பிறந்து பஞ்சசனன் என்பான் உடலில் போய் வளர்ந்து கண்ணபிரானின் உயரிய கைத்தலத்தில் குடிபுகுந்து தீய அசுரர்கள் நடுங்கி அஞ்சும்படியாக முழங்கிடும் மேன்மையினன் ஆனாய் நீ. பாசுரம் 66. தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடையுபாவில் வந்து எழுந்தாலே போல், நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி விற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. கோலப் பெருஞ்சங்கே, மாரிக்கால நிலவு முழு நிலவன்று உயர்ந்த மலையின் மீது வந்து எழுந்தாற்போல் நீயும் வடமதுரை வாழ்நர்க்கு மன்னனாகிய கண்ணபிரானுடைய திருக்கையில் குடிபுகுந்து நின் பெருமையெல்லாம் விளங்குமாறு வீற்றிருந்தாய். பாசுரம் 67. சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே, இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே. வலம்புரி சங்கே, நிலவு விண் மண்டலத்தே வேறுபாடு எதுவுமின்றி விளங்குவது போல் நீ கண்ணபிரானின் திருக்கையில் குடியேறி நின்று அவனுடைய திருச்செவியில் மந்திரம் கொள்வாய் போலும். இத்தன்மை பெற்றமையான் செல்வச் செழிப்பில் இந்திரனுக்கு உனக்கு இணையாகான். பாசுரம் 68. உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவாரில்லை காண், மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே. சங்கே, உன்னோடு ஒரே கடலில் பிறந்து வாழும் பிறவற்றை உன் போன்ற தன்மை உடையன என்று எண்ணுவாரில்லை. நீ மட்டிலுமே மந்திரமாகி நின்ற மதுசூதனனுடைய திருவாய் முகத்தை பன்னாளாக உண்கின்றாய் காண். பாசுரம் 69. போய் தீர்த்தமாடாதே நின்ற புனர் மருதம் சாய்த்தீர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டோ, செய்தீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. வலம்புரி சங்கே, நீ நெடுந்தொலை நீர்நிலைகளுக்கு போய் புனலாட வேண்டாமல் இரட்டை மருத மரத்தினை சாய்த்து தள்ளின கண்ணபிரானின் திரு கைத்தலத்து ஏறி குடிகொண்டு சேய்த்தே தூய நீராய் விளங்கும் செங்கண்மால் தன்னுடைய திருவாய் நறுநீர் புனைபடிந்து நீராடும் பேறு பெற்றாய். பாசுரம் 70. செங்கமல நான் மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல் செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய அங்கைத்தலமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. அன்றலர்ந்த செங்கமல பூமேல் அமர்ந்து தேன் பருகும் அன்னம் போல் சிவந்த கண்களையுடைய கருநிற மேனியாகிய வாசுதேவனின் திருக்கைத்தலத்தின் மீதேறி வாழ்கின்ற சங்குகளில் சிறந்த பாஞ்சசன்யமே, நின் செழிப்புமிக்க பெருமையுடைத்துக் காண். பாசுரம் 71. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே, பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார்
பண்பல செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே. பாஞ்சசன்னியமே, நீ உண்பது என்னவென கூற வேண்டுமானால் அது உலகளந்த பெருமானின் திருவாய் அமுதமாய் உள்ளது. நீ கண்ணுறக்கம் கொள்வது எங்கே எனில் அது கடல் வண்ணனின் கைத்தலமாக உள்ளது. அதனால் கன்னியர் யாவரும் நீ பண்பற்றன செய்கின்றாய் என பழித்து உன் மீது பெரும்பூசல் சாற்றுகின்றனர். பாசுரம் 72. 16,000 ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டாற்போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வப் பெருஞ்சங்கே. செல்வப் பெருஞ்சங்கே, தேவியர் 16,000 பேர் மாதவனின் திருவாய் அமுதத்தை பருகுவான் வேண்டி ஏங்கி நிற்க நீ மட்டிலும் புக்கு பெருமானோடு நற்பிணைப்பு கொண்டோரால் பொதுவாக உண்ணப்பட வேண்டியதான அமுதத்தை தேனை பருகுவது போன்று உண்டால் அவர்கள் உன்னோடு பிணங்காதிருப்பரோ? பாசுரம் 73. பாஞ்சஜன்னியத்தை பத்மநாபனோடும் வாய்ந்த பெருஞ்சுற்றமாக்கிய வன்புதுவை ஏய்ந்த புகழ் பட்டபிரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்தேத்த வல்லார் அவரும் அணுக்கரே. வளமை நிறை வில்லிபுத்தூரில் பெரும் புகழையுடைய பட்டர்பிரானின் திருமகளான ஆண்டாள் பாஞ்ச சன்னியத்தை பத்மநாபனோடு சீரிய பெரும் சுற்றமுடையதாக படைத்து பாடிய 10 தமிழ் பாசுரங்களையும் நுணுகி அறிந்து அப்பாசுரங்களால் பரந்தாமனை வணங்கிட வல்லாரும் பாஞ்ச சன்னியத்தைப் போல் எம்பெருமானுக்கு அணுக்கராகிடுவர்.